5300 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாகரிகம் இருக்குதுன்னு இருக்கப்பயே பெரியார் மட்டும் இல்லாட்டி இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொன்னால் கோவம் வருமா வர அறிவு இருக்கிறவனு கோவம் வருமா வராதா? அதுலேயும் என்னென்னா ரொம்ப செலக்டிவான பகுதி. கள்ளுக்கடை எதிர்த்தாரு, அதுக்காக தோட்டத்தில் இருந்த மரத்தை வெட்டினாருன்னு சொல்கிறாங்கல்ல. பின்னாடி ஒரு மனுஷனை மது குடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நிலைப்பாடு மாற்றம் தானே அது. அப்போ அதையும் பாடப்புத்தகத்தில் போடுங்க. பாடப்புத்தகத்தில் கள்ளுக்கடை மறியலை பற்றி மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போது இப்போ இந்த இந்துத்துவவாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதைன்னு சொல்லி பகவத்கீதையிலே இல்லாத ஒரு சுருக்கத்தை சொல்லுவாங்க. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, அது பகவத்கீதையிலே கிடையாது. அப்படியா? கிடையாது. பகவத்கீதையில் எங்கே இருக்குது? ஓகே, கிடையாது. பகவத்கீதையிலே இல்லாத ஒரு விஷயத்த பகவத்கீதை சுருக்கமாக சொல்லுவாங்க. அது இல்லாட்டி இருக்கிறதுல நல்ல பகுதிகள் இருக்கும்ல, பாசிட்டிவான பகுதி, அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு இதான் எங்கள் மதம் அப்படிம்பாங்க. எல்லா மதத்துலேயும் நம்ம பார்க்கலாம். இப்போ ரொம்ப பாசிட்டிவான விஷயத்த மட்டும் போடுவாங்க. ஆனால் நெகட்டிவாக இருக்கிறத பற்றி அவங்க பேச மாட்டாங்க, மறப்பாங்க, எல்லாமே இருக்குது. அதை வச்சு தானே நீங்கள் மத அடிப்படைவாதம், உங்கள் மதத்தில் எல்லாத்தையும் பேச மாட்டேன்றீங்கன்னு சொல்லி உங்களை விமர்சிக்கிறீங்க. இப்போது பெரியார் அவர்கள் பேசின பேச்சுக்களில் எத்தனை சதவீதம் பொதுவெளியில் இருக்குது?